2019ஓட பிஒய்க்யூ. வல்னரபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் இம்பேக்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பீப்புள் ஹூ ஆர் வல்னரபிள் தே ஆர் போன் டு டிசாஸ்டர். ஸோ இதுதான் வந்து கொஷின். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் இதை தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யுனைடெட் நேஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனோட இன்ட்ரோடக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வல்னரபிள் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிவர் ஓரமாக இருக்கிறவங்க வந்து வல்னரபிள் டு ஃப்ளட்ஸ். ஸோ இதை தான் வந்து யுனைடெட் நேஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி வல்னரபிலிட்டி வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க? எக்ஸ்போஷர் டு ஹசார்ட்ஸ், அடாப்டிவ் கெப்பாசிட்டி, சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன், governance and institutional readiness, environmental degradation, support system and social networking, health status and access to services. So இது எல்லாமே key characters vulnerability ஓட characteristics. ஸோ எக்ஸ்போஷர் டு ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக் போன் ஜோனில் இருக்கிறவங்க, கோஸ்டல் ஜோன்ஸில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வல்னரபிளாக இருப்பாங்க? சுனாமி வல்னரபிளாக இருப்பாங்க. அடாப்டிவ் கெப்பாசிட்டி, எந்த அளவுக்கு அவங்க அடாப்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் இஸ் அடாப்டிவ் டு எர்த்குவேக்ஸ் அண்ட் சுனாமி. சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன், கண்டிப்பாக போராக இருக்கிறவங்க அதிகமாக இம்பாக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கடுத்து கவர்னன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ரெடினஸ், கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பண்ணுறதுல ரெடியாக இருக்கணும். என்விரான்மெண்டல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், ஸோ கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணுறது மூலயமாவும் டிசாஸ்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங், சோஷியல் கொகஷன் இருக்கணும். கண்டிப்பாக சோஷியல் கொகஷன் வந்தால் வல்னரபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ், புவர் ஹெல்த் கண்டிஷனும் லேக் ஆஃப் அக்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி: ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி, சோஷியல் வல்னரபிலிட்டி, எக்கனாமிக் வல்னரபிலிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் வல்னரபிலிட்டி, டெக்னாலஜிக்கல் வல்னரபிலிட்டி, ஜியாகிரபிக்கல் வல்னரபிலிட்டி. ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டிசாஸ்டர் வந்தால் அழிஞ்சு போகும். சோஷியல் வல்னரபிலிட்டி, பீப்புள்ஸ் caste மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ்ட் அண்ட் உமன்ஸ் ஆர் மோர் வல்னரபிள் டு த டிசாஸ்டர்ஸ். எக்கனாமிக் வல்னரபிலிட்டி அப்படிங்கிறதுமே ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டியோட கண்டினியூஷன் தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஸோ பில்டிங்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாது. இன்ஸ்டிடியூஷனல் வல்னரபிலிட்டி கண்டிப்பாக வந்து புவர் கவர்னன்ஸ் என்ன ஆகும்? புவர் கவர்னன்ஸ் லீட்ஸ் டு டிசாஸ்டர். டெக்னாலஜிக்கல் வல்னரபிலிட்டி டிபெண்ட் அப்பான் ஃப்ரெஜைல் டெக்னாலஜி. ஸோ அவுட்டேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் போபால் கேஸ் ட்ராஜடி. ஜியாகிரபிக்கல் வல்னரபிலிட்டி லொக்கேஷனுமே வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் ஹிமாலயாஸ், இது எல்லாமே ஜியாகிரபிக்கல் வல்னரபிலிட்டி. ஸோ கீ இனிஷியேட்டிவ்ஸ்: நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ